தமிழர்களுக்கு வணக்கம். அர்ஜுனாவின் செயற்பாட்டை நாடாளுமன்றத்தில் வரவேற்ற அனுர தரப்பு எம்பி என்று செய்தியூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம். கடந்த காலத்தில் இடம்பெற்ற சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனினும் அவர்களை நேரடியாக களத்தில் இறங்கி சந்தித்திருக்கின்றார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. இவர் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு அதிகளவு விருப்ப வாக்குகளின் எண்ணிக்கையில் பாராளுமன்றம் சென்று மக்களுக்காக குரல் எழுப்பி வருகின்றார். சில சர்ச்சையான செய்திகள் வெளியாகினாலும் அவர் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார் என்பதை நேரடியாகவே அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றார். அது மட்டுமல்லாது தற்போது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்த உறுப்பினரான இளங்குமரன் எம்பி அர்ஜுனாவுடைய செயற்பாட்டிற்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கின்றார் பாராளுமன்றத்தில். இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ளதை அடுத்து அவருடைய செயற்பாட்டை தாங்கள் வரவேற்பதாகவும் அந்த இடத்தில் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இதுவரையும் இலங்கையில் இவ்வாறான ஒரு மழை வீழ்ச்சி பதிவாகாத விடத்தை இந்த முறை அதிகளவு மழை வீழ்ச்சி உருவாகி இருக்கின்றது. இதன் காரணமாக பல பகுதிகளையும் சேர்ந்த மக்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக பல உறுப்பினர்களும் சென்று உதவிகளை வழங்கி இருந்தாலும் அவ்வாறான மக்கள் பாதிப்படைந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவ்வாறு நிலவிய சீரற்ற காலநிலைதான். ஆகவே யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்டவர் தான் வைத்தியர் அர்ஜுனா. இவர் தற்பொழுது பாராளுமன்றம் சென்று இவ்வாறு மக்களுக்கான குரல் எழுப்பி வருகின்ற இடத்தில் இவருக்கு ஆதரவாக அனுர தரப்பில் இருக்கின்ற உறுப்பினரில் ஒருவரான இளங்குமரன் ஆதரவாக பேசிய விடயமானது தற்போது அதிகமாக பேசு பொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாது தற்போது வைத்தியர் அர்ஜுனா குறித்து அதிகளவான செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக வைத்தியர் பாராளுமன்றத்தில் வைத்து தாக்கப்பட்டார் என்ற செய்தியானது அதிகம் பரவி வந்த நிலையில் அதற்கான விளக்கத்தினை வைத்தியரை கூறியிருந்தார். அதாவது தான் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களினால் தாக்கப்பட்டிருக்கின்றேன் என்று அவரை நேரடியாக கூறியிருந்தார். அதாவது தன்னுடைய பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற செயற்பாடுகளுடைய நேர அட்டவணையை கேட்டு சென்ற வேளைதான் இவ்வாறு தான் தாக்கப்பட்டிருக்கின்றேன் என்று அவராகவே காணொலி ஒன்றினை பதிவிட்டிருந்தார். இந்த விடயமானது பேசு பொருளாக இருந்த நிலையில் இதற்கான விளக்கத்தையும் வைத்தியரே கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது பல விடயங்களை வெளியே கூறியிருக்கின்றார். அதாவது மக்களுடைய இன்னல்கள், மக்கள் எந்த சம்பவங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள், அவர்களுக்கு என்னென்ன உதவி வேண்டும் என்று பல விடயங்களை அவர் கூறியிருந்தாலும் குறிப்பாக சொல்லியிருந்தார். பொதுவாக மக்களுக்கு அரசாங்கத்தினால் கிடைக்கின்ற உதவிகளை விட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் செய்கின்ற உதவிதான் 3 மடங்கு அதிகம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இவ்வாறான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காகத்தான் தான் இந்த நாடாளுமன்றத்திற்கு மக்களுடைய தெருவில் வந்திருக்கின்றேன் என்றும் அந்த இடத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாது தான் அனுர அரசுடன் சேர்ந்து பயணிக்க தனக்கு முழு சம்மதம் என்ற மாதிரி சில கருத்துக்களையும் அவர் கூறியிருக்கின்றார். மக்களுக்கு ஆதரவாக சில செயற்பாடுகளை அனுர அரசு செய்வதற்கு தீர்மானித்தால் அவர்களுடன் சேர்ந்து தான் பயணிப்பதற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தன்னால் முடிந்த அறிவையும் தன்னால் முடிந்த அனைத்து விடயங்களையும் தான் செய்து கொடுப்பேன் என்றும் அவர் அந்த இடத்தில் கூறியிருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. குறிப்பாகவே வைத்தியர் அர்ஜுனா தற்பொழுது எம்பி அர்ஜுனாவாக மாறி இருக்கின்றார். அவருடைய செயற்பாடுகளுக்கு மக்கள் தரப்பிலிருந்து அதிகமான ஆதரவுகள் சென்றாலும் சில விடயங்களில் மக்கள் அவரை எதிர்த்து கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக அவர் இவ்வாறு செய்கின்றார் என்று சில விடயங்களை சுட்டியும் காட்டுகின்றார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் அவருடைய செயற்பாடு ஆனது மக்களுக்கு ஆதரவாக அமைகின்ற பட்சத்தில் பலரும் அவருக்கு ஆதரவுகளை வழங்கி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது அவர் நேரடியாக இந்த சீரற்ற காலநிலை இடம்பெற்ற வேளை கடந்த வாரம் கூட அவர் நேரடியாக யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளில் மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கேட்டறிந்து செயற்படுத்தி இருக்கின்றார் என்று அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகத்தான் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த உறுப்பினரான இளங்குமரன் ஆதரவாக கூறியிருக்கின்றார். அதாவது வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயற்பாட்டை தாங்கள் இந்த இடத்தில் வரவேற்கின்றோம் என்ற மாதிரி கூறிய விடயமும் தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.